வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்றைக்கி சேமியா வெஜிடபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நல்ல டேஸ்ட்டாக உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சேமியா உப்புமா செய்ய ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயும் நெய்யை சூடானதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு பாதி வறுப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு. வெங்காயம் நல்லா வதக்கணும்னு அவசியம் கிடையாது, பாதி வதங்கினா போதும். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் கேரட், பொடியாக நறுக்கின 6 பீன்ஸ், பொடியாக நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். எல்லா காயும் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டோம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வச்சுக்கலாம். நடுவில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கணும். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கிட்டோம். 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை நம்ம ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 2 கப் ரோஸ்டட் சேமியா வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சேமியா ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம உப்புமாவை வேக வச்சுக்கலாம். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும் பொழுது நடுவில் கொஞ்சம் சேமியா உடையாத அளவுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் உப்புமா சமமாக வேகும். லோ ஃப்ளேமில் வச்சு 7 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டான சேமியா உப்புமா ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.